2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தங்களை தொடர்ந்து தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. இந்த தேர்தல் திருவிழாவுக்கு தொடக்க புள்ளிய நியூஸ் 7 தமிழ் பார்லிமென்ட் பராக் நிகழ்ச்சி மூலமாக எடுத்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியினுடைய வாக்காளர்களும் தங்களுடைய தொகுதி எம்பிக்கு வாக்களித்ததற்கு பிறகு இன்னைக்கு மதிப்பெண்கள்லாம் வழங்கியிருக்காங்க. அந்த மதிப்பெண்களையும் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைறாங்க. திரு துரை கருணா இணைறாரு. வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைறாரு. வணக்கம். பார்லிமென்ட் பராக் நிகழ்ச்சியில இன்றைக்கு எந்த தொகுதி அலச இருக்கிறோம் இன்றைய தொகுதி பகுதியில பார்க்கலாம். தமிழகத்தின் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டத்தின் பெயரால் அமைந்திருக்கும் தொகுதியும் தொடர்ந்து 14 ஆண்டுகள் மத்திய அமைச்சர்களின் தொகுதியாக இருந்த பெரம்பலூர் தொகுதி குறித்தும் தான் இன்று பார்க்க போகின்றோம். தொகுதியின் தலைமையிடமாக பெரம்பலூர் இருந்தாலும் அதற்குள் அடங்கியிருக்கும் பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவை. பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கும் 2 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதிதான் பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்குள் வருகிறது. கடந்த 1999ஆம் ஆண்டிலிருந்து 2013ஆம் ஆண்டு வரை மத்திய அமைச்சரின் தொகுதியாக பெரம்பலூர் தொகுதி இருந்தது. திமுக சார்பில் இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர். ராசா, நடிகர் நெப்போலியன் ஆகியோர் மத்திய அமைச்சர்களாக இருந்தனர். அதேபோல் திமுகவின் முக்கிய தலைவர்களுள் ஒருவராக இருந்து பின்னர் ஜனதா கட்சியில் இணைந்தவரும் நாடாளுமன்றத்தில் மாநில உரிமைகளுக்கான குரலை ஒலித்தவருமான இரா செழியன் பெரம்பலூர் தொகுதியிலிருந்துதான் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனி தொகுதியாக இருந்த பெரம்பலூர் தொகுதி 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது பொது தொகுதியாக மாற்றப்பட்டது. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குளித்தலை தொகுதி, கடந்த 2 தேர்தல்களில் அதிமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மணச்சநல்லூர் தொகுதி, தமிழக சட்டமன்றத்தின் இளம் உறுப்பினர்களில் ஒருவரான ஸ்டாலின் குமார் வென்ற துறையூர் தனி தொகுதி, புகழ்பெற்ற சப்தகிரீஸ்வரர் கோவில் இருக்கும் லால்குடி தொகுதி, மக்களவை தொகுதியின் தலைமையிடமாக விளங்கும் பெரம்பலூர் தனி தொகுதி, அதிமுக அதிக முறை வென்ற முசிறி தொகுதி என்று 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது பெரம்பலூர் மக்களவை தொகுதி. இதன் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 12,84,269. ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை 10,27,687. பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 3 திமுக வசமும் 3 அதிமுக வசமும் இருக்கின்றன. கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் வாக்குகளை வைத்து பார்க்கும்போது அதிமுகவும் திமுகவும் சமபலத்தில் இருக்கின்றன. அதனால் களமிறங்கப்படும் வேட்பாளர்களையும் களப்பணிகளையும் பொறுத்தே பெரம்பலூர் தொகுதியின் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிக முக்கியமான தொகுதியாக பெரம்பலூர் பார்க்கப்படுகிறது. 2 அமைச்சர்கள் எல்லாம் தந்திருக்கக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியினுடைய தற்போதைய எம்பிஆர், அவரு என்ன மாதிரியான செயல்பாடுகளால் மக்களை கவர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிற விவரங்களை இவர்தான் எம்பி பகுதியில் பார்க்கலாம். 15 ஆண்டுகளுக்கு பின்னர் பெரம்பலூர் தொகுதியை அதிமுக வசம் கொண்டு வந்த பெருமை மருதுராஜாவை சேரும். 1963ஆம் ஆண்டு மார்ச் 7 அன்று பிறந்த மருதுராஜா 1980ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார். 1986ஆம் ஆண்டு பெரம்பலூர் ஒன்றிய மாணவரணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். 2004ஆம் ஆண்டு அதிமுக ஒன்றிய செயலாளராக நியமிக்கப்பட்ட அவர் 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலேயே பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்டிருக்க வேண்டியவர். 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியலில் மருதுராஜாவின் பெயரும் இருந்தது. ஆனால் 2 நாளில் அவர் மாற்றப்பட்டார். அதனையடுத்து 2011ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. பெரம்பலூர் ஒன்றிய குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 3 ஆண்டுகள் அந்த பதவியிலிருந்த அவருக்கு 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வாய்ப்பளித்தார் ஜெயலலிதா. திமுக வேட்பாளர் சீமானூர் பிரபுவை விட 2,13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மருதுராஜா மக்களவை உறுப்பினராக தேர்வானார். மின்சாரத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினராக இருக்கும் மருதுராஜா மீது பெரம்பலூரில் அலுவலகம் அமைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தொகுதியில் இருக்கிறது. தொடர்ந்து திரு துரை கருணா, கிட்டத்தட்ட 2,20,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல பெரம்பலூர் தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு மருதுராஜா. பெரம்பலூர் தொகுதியும் சரி, பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பியும் சரி, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இங்க பார்க்கப்படுது. மருதுராஜாவினுடைய செயல்பாடுகள் என்பது எப்படின்னா, இப்போ பொதுவாகவே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்துவிட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லியினுடைய பிரதிநிதியாக, அவங்க ஒரு தொகுதி பிரதிநிதியாக இல்லை, தமிழகத்தின் ஏக பிரதிநிதியாக தான் பார்க்கணும். அந்த இடத்துல பார்லிமெண்ட்டில் தனக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஏறத்தாழ ஒரு 80-90 துறைகள் இருக்குது.
இந்த துறைகள் மீதான விவாதங்கள் என்பது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விவாதங்கள் பங்கேற்கும். அதனுடைய விவாத பங்கேற்பே 17 விவாதங்களில் தான் பங்கேற்றதாக நமக்கு பதிவுகள் கிடைக்கிறது. அதனால் அவருடைய செயல்பாடு என்பது இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்திருக்கணும். மாநில சராசரியில் 43% தான் ஓரளவுக்கு அவருடைய பங்களிப்பு இல்லை. அந்த சராசரிக்கான மதிப்பெண்கள்லாம் வழங்கப்பட்டிருக்காது. நம்ம தொடர்ந்து அடுத்த இதில் பார்க்கலாம். திரு பிரியன், திமுகவிற்கு பெரம்பலூர் ஒரு நல்ல தொகுதியாக, அவங்களுடைய பலம் வாய்ந்த ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 2014 2,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக அவர் பீட் பண்ணியிருக்கிறாரு. அதிமுகனுடைய கேண்டிடேட்டாக இருந்த மருதுராஜ் எம்பியாக மாறி இருக்கிறாரு. அப்படின்னா திமுகனுடைய செல்வாக்கு பெரம்பலூர்ல சரிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, கடந்த 25 வருட காலமாக பார்த்தீங்கன்னா திமுகவோட முகமாக அந்த மாவட்டத்தில் இருக்கிறவர் ஏ ராஜா. 96 தேர்தல் வின் பண்ணார். அப்புறம் 98 தோத்து போனார். 99 2004 வின் பண்ணார். தனி தொகுதியாக இருந்தது. 2009 ரீஆர்கனைசேஷனுக்கு அப்புறம் அது பொது தொகுதி ஆகிடுது. அவர் நீலகிரிக்கு போனார். அதுக்கப்புறம் அவருடைய கான்சன்ட்ரேஷன் இந்த ஏரியாவில் குறைஞ்சு போச்சுன்றது உண்மை. ஆனா அடுத்த எலெக்ஷன்லயே மறுபடியும் நெப்போலியன் வராரு, அவர் ஜெயிக்கிறாரு, அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்குது. அதுதான் நான் சொல்றேன். நெப்போலியன் பொது தொகுதியான பிறகு நெப்போலியன் வரார். நெப்போலியன் அங்கே தேர்ந்தெடுக்கப்படுறாரு உண்மை. ஸோ 2009 திமுக சார்பில் நெப்போலியன் வரார். பட் ஆனால் ராஜாவோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரம்பலூரில் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அடுத்த வேட்பாளர் யாரு நம்ம டிசைட் பண்ணும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் நமக்கு. ராஜாவோட இம்பார்ட்டன்ஸ் வர எலெக்ஷனில் யார் வேட்பாளர் வரும்போது தெரியும் நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பெரம்பலூர் கான்ஸ்டியூன்சின்றது நீங்கள் சொன்ன மாதிரி அது பல இந்த ஜாதி காம்பினேஷன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அதில். ஏன்னா முத்தரையர் என்று சொல்கிற முத்துராஜாக்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி, அதுக்கப்புறம் பார்த்து தலித்துகள் நிறையா இருக்கிற தொகுதி, ரெட்டியார்கள் நிறையா இருக்கிற தொகுதி, இந்த மாதிரி இப்போ வன்னியர்கள் இருக்கிற தொகுதி, விவசாயம் உடையார்கள் இருக்கு. ஏன்னா உடையார்கள் இருக்கிற தொகுதி. அதனால தான் போன எலெக்ஷனில் 2014 ஏன் திமுக தோத்துன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உடையார்கள் கணிசமான பங்கு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ஓட்டினா மாதிரி அந்த தொகுதி வருது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரிக்கரையை ஓட்டினா மாதிரி ஒரு பெரிய தொகுதி கர்நாபிலான்னு சிதறி கிடக்குது. 3 டிஸ்ட்ரிக்டில் அது இருக்குன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஸோ அப்படி உடையார்கள் வரும்போது எஸ்ஆர்எம் பச்சைமுத்து அங்கே போட்டி போட்டார். அவர் போட்டி போட்டு ஒரு கணிசமான வாக்கை ஒரு 2.5 லட்சம் வாக்கை அவர் எடுத்துன்னு போயிட்டார். பிஜேபி அணியில் அவங்க போட்டி போட்டாங்க. மக்கள் நல கூட்டணின்னு போட்டி போட்டாங்க இல்லையா. ஸோ பெரிய அளவுக்கு திமுகவுக்கு பாதிப்பை அவங்க உண்டாக்கினாங்க. பெரம்பலூர் தொகுதியில் பாதி ஓட்டை அவங்க எடுத்துன்னு போயிட்டதுனால 2009 நெப்போலியன் வாங்கின அந்த தோல்வி கூட வெற்றி கூட பின்னுக்கு தள்ளப்பட்டு திமுக 2014 தோல்வியை தழுவி நம்ம பார்த்தோம். ரெண்டாவது இவங்க ஜெயலலிதாவோட பிரச்சாரம், அதிமுக அரசாங்கத்தோட அந்த நலத்திட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஜெயலலிதா ஹெல்ப் பண்ணதே நம்ம பார்த்தோம். அது இல்லைன்னு மறுக்க முடியாது நம்ம. ஸோ இந்த பெரம்பலூர் தொகுதி பட் ஆனால் பொதுவான ஒரு பார்வை, பெரம்பலூர் தொகுதி ஒரு திமுக சார்புள்ள தொகுதின்றது தான் ஒரு பொதுவான பார்வையாக இருக்குது. வர எலெக்ஷன்ல கூட்டணிகளை பொறுத்து அந்த கணக்குகள் எப்படி மாறும் மாறாதுன்றது அப்புறம் தான். அந்த 2014 தேர்தலில் திமுக மேல இருந்த அந்த அதிருப்தி அப்படிங்கிறது கூட அதிமுகவுக்கு சாதகமாக மாறி இருக்கிறது. அந்த சாதகமான விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தி ஜெயித்திருந்த எம்பி மருதராஜா எப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் மதிப்பெண்களாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த 2014 எலெக்ஷன்ல காங்கிரஸ் தனியா நின்னாங்க. திமுக கூட்டணியில காங்கிரஸும் இல்லை, அவங்களும் தனியாக தான் நின்னாங்க. ஸோ திமுகவுக்கு பல விதத்தில் அது டிஸ்அட்வான்டேஜான ஒரு நிலைமை தான் அப்போ இருந்தது. அதனால தான் இவ்வளவு நாங்கள் குறைவான ஓட்டுக்களை அவங்க வாங்கினாங்க. ஆக்சுவலாக 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய எம்பி மருதராஜா நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான செயல்பாடுகளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் மதிப்பெண்களை எல்லாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அவர் நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கக்கூடிய அட்டெண்டன்ஸ் அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு பார்க்கலாம். வருகை பதிவு, அதாவது அட்டெண்டன்ஸினுடைய அடிப்படையில் மருதராஜா எம்பி வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 7 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு மருதராஜா. தேசிய சராசரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்திய அளவில் 80% இருக்கிறது. மாநிலத்தினுடைய அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் எம்பிக்களுக்கு 78% இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டையுமே விட மிக கம்மியாக 71% அட்டெண்டன்ஸ் தான் வைத்திருக்கிறாரு மருதராஜா. தமிழகத்திற்காக நாடாளுமன்றத்தில் எத்தகைய குரலை அவர் எழுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பி மருதராஜா எவ்வளவு மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். தன்னுடைய தொகுதி மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் ஒலித்த குரல், அதனுடைய அடிப்படையில் எம்பி மருதராஜா வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 15க்கு 6 மதிப்பெண்களை தான் வாங்கியிருக்கிறார். நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளுடைய அடிப்படையில் பெரம்பலூர் தொகுதி எம்பி மருதராஜா எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு, எப்படி செயல்பட்டு இருக்கிறார் பார்க்கலாம்.
நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளுடைய அடிப்படையில் 10ற்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு மருதுராஜா எம்பி அப்படின்னா 10ற்கு 3 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறாரு மருதுராஜா எம்பி. இந்த நாடாளுமன்ற செயல்பாடுகள் வந்து கிட்டத்தட்ட 3 காரணிகளுடைய அடிப்படையில் வந்து இந்த மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது கலந்து கொண்ட விவாதங்கள் எவ்வளவு அப்படின்னா வெறும் 17 விவாதங்கள்ல மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறாரு. இந்திய சராசரி வந்து 63.6 இருக்கிறது. மாநில அளவுல சராசரி 43.6 இருக்கிறது. ஆனா வெறும் 17 விவாதங்கள்ல மட்டும்தான் மருதுராஜா எம்பி கலந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக தன்னுடைய தொகுதி மக்களுக்காக என்னென்ன கேள்விகளை எல்லாம் அவர் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் அவருக்கு வாங்கியிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா தேசிய சராசரி 267 கேள்விகளை தேசிய அளவில் ஒரு எம்பி எழுப்பியிருக்கிறாங்க. இதே மாநில அளவில் எம்பிக்கள் எழுப்பி இருக்கக்கூடிய சராசரியான கேள்விகள் அப்படிங்கிறது 404. ஆனால் மருதுராஜா எம்பி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் வெறும் 231 கேள்விகளை மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் அவர் முன்வைத்திருக்கிறார். அடுத்ததாக தனிநபர் மசோதாவை எவ்வளவு கொண்டு வந்தார் அப்படிங்கிறதனுடைய அடிப்படையை பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல நம்முடைய தமிழக எம்பிக்கள் யாருமே தனிநபர் மசோதாக்களை வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வரல. அதனுடைய அடிப்படையில் அவர் வெறும் 0 தான் அங்கு வைத்திருக்கிறார். திரு துரைக்கருணா, நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளுடைய அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் வெறும் 3 மதிப்பெண்கள் தான் 10ற்கு. அப்படின்னா பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பி மருதுராஜாவுக்கு நாடாளுமன்றத்தில் அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாவே இல்லையா? பெரம்பலூர் தொகுதி மருதுராஜா மட்டுமல்ல, தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிற எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி. ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக சரி, அந்த அவை கூடுகின்ற அனைத்து நாட்களிலுமே அவர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய பிரதிநிதியாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லிக்கு செல்லுகிறார். நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி அந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி பிரச்சனை என்ற அளவிலே நின்று விடாமல் தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருக்கிற காவிரி பிரச்சனையாகட்டும், முல்லைப்பெரியாறு பிரச்சனையாகட்டும், சமீபத்தில் வந்த அந்த மேகதாது பிரச்சனையாகட்டும், இதன் மீதான பார்வையும் ஈர்க்கணும். அதே மாதிரி இந்த மாநில அரசுக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள் கொண்டு வருவது, அதிக நிதி ஒதுக்கீடை பெறுவது என்கிற விவாதங்கள்லையும் அவங்க பங்கேற்கணும். தன்னுடைய தொகுதியை மேம்படுத்துறதுக்காக பல்வேறு விவாதங்கள்ல அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அதுல மிக முக்கியமான விவாதங்கள் என்ன அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அந்த பாலசமுத்திரம், அம்மூர் பகுதிகளில் வெற்றிலை குளிர் சேமிப்பு கிடங்கள்லாம் அமைக்கணும். ஏன்னா பெரம்பலூர் தொகுதி அப்படிங்கிறது பல்வேறு விவசாய ஒரு வாழ்வாதாரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அதனால அந்த மாதிரியான விவசாயத்திற்காக பிரச்சனைகளை அவர் சொல்லியிருக்கிறாரு. பெரம்பலூர் வந்து ஜவுளி பூங்கா அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விவாதத்திலையும் அவர் கலந்து கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 2 அணைகள் கட்டணும் அப்படிங்கிற விவாதத்திலையும் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு. நிச்சயமாக அந்த தொகுதியில், பெரம்பலூர் தொகுதியில் மத்திய அரசு செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் தொடர்பாக அவர் தன்னுடைய கருத்தை வலிமையாக சொல்லியிருக்கிறார். இதில் வந்து அரசியல் கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, கட்சி தலைமை என்ன விரும்புகிறது, அந்த கட்சியினுடைய கொறடா என்ன உத்தரவிடுகிறார், எந்த விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு இருக்கு. அப்படின்னா அதிமுகவினுடைய தலைமை பெரம்பலூர் எம்பி மருதுராஜாவுக்கு இந்த விவாதங்களை நீங்க கலந்துக்கிட்டா போதும், இந்த கேள்விகளை மட்டும் எழுப்பினா போதும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் தந்திருக்காங்க. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் 2 முறை நமக்கு அமைச்சர்லாம் கிடைச்சாங்க, ஆனாலும் அவங்க ஏதோ செய்யல, அதனால தான் நம்ம வந்து இந்த தடவை அதிமுகவுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல மருதுராஜாவை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவருடைய செயல்பாடு, அதுக்கு அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் ஒருவேளை ஏமாந்துட்டாங்களோ? இல்லை, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னென்னா, இதுக்கு முன்னாடி 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடு பற்றி நம்ம விவாதிக்கும் போது திருப்பூர் சத்யபாமா ஆகட்டும், இல்லை வடசென்னை வெங்கடேஷ் பாபு ஆகட்டும், அவர்களுடைய பார்லிமெண்ட்ரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அபவ் ஆவரேஜ், தேசிய மாநில சராசரிக்கு மேலே தான் நம்ம பார்த்தோம். பட் அதுக்கு மாறாக தேசிய சராசரி மாநில சராசரிக்கு கீழே தான் இவர் வந்து கேள்விகளையும் கேட்டிருக்காரு, விவாதங்களையும் கலந்து கொண்டிருக்காரு, அட்டண்டன்ஸ்லையும் அப்படி தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூர் தொகுதியோட முக்கியமான பிரச்சனைகள் ஜவுளி பூங்கெல்லாம் சொன்னீங்களே, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை வேலை வாய்ப்புன்றது. விவசாயம் அடிபட்டு போகும்போது ஒரு வானம் பார்த்த பூமியாக இருக்கிறதுனால அங்கே வந்து பெருநீளா ரிவர்ஸ் கிடையாதாங்க. ஸோ அங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 2007 தீர்மானிச்சாங்க. அதோட தொடர் நடவடிக்கைகள் இவர் எடுக்கவே இல்லைன்றது அங்கே இருக்கிற சேம்பர் ஆஃப் காமர்ஸோட முக்கியமான குற்றச்சாட்டு. அடுத்ததாக தொகுதியை பார்வையிட்டதனுடைய அடிப்படையில் பெரம்பலூர் எம்பி மருதுராஜா எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு, விவரத்தை பார்க்கலாம்.
தொகுதியை பார்வையிட்டதனுடைய அடிப்படையில் மருதராஜா எம்பி எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு? 10ற்கு வெறும் 3 மதிப்பெண்களை மட்டும்தான் வாங்கியிருக்கிறாரு மருதராஜா. தங்களுடைய தொகுதி மக்களை அவர் சென்று சந்தித்திருக்கிறாரா? எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் முன் வச்சோம், அவர் எதையெல்லாம் நிறைவேற்றல, எதையெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாரு அப்படின்னு மக்கள்கிட்டயே நாங்கள் எங்களுடைய குழுவை அனுப்பி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தோம். அவங்களுடைய கோரிக்கைகளாக அவங்க பல்வேறு விஷயங்களை முன் வச்சாங்க. அதை விவரங்களை இப்போ பார்க்கலாம். எம்பி வந்து கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இல்லாமல் பிள்ளைங்கள்லாம் ஒரு இதில் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து ஸ்கூல் கட்டிடம் வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க. நல்லா பெரிய கட்டிடமாக கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் நல்லா வசதியோட பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. எம்பி என்ன பண்ணுறாருன்னா, எந்த எம்பி வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ரயில்வே திட்டம் நிறைவேற்றுறேன், அதை நிறைவேற்றுறேன்னு சொல்கிறதோடு சரி, வாயில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 15 வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, செயலில் ஒன்றுமே இல்லையே. மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்ன? மக்கள் எதையெல்லாம் தங்களுடைய தேவைகளாக முன் வச்சிருந்தாங்க? அதில் எதை எம்பி செய்திருந்தாரு, எதை எம்பி மருதராஜா செய்ய தவறிவிட்டாரு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் சேகரிக்கிறதுக்காக நம்மளுடைய செய்தியாளர் குழு பெரம்பலூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அங்கிருந்து பல்வேறு விவரங்களை களப்பணி செய்து நம்முடைய செய்தியாளர் முருகானந்தம் அங்கிருந்து அளித்திருக்கிறார். அந்த விவரங்களை பார்க்கலாம். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் புதிய ரயில்வே வழித்தடம் அமைத்தல், மருத்துவக் கல்லூரி கொண்டு வருதல், சிறப்பு பொருளாதார மண்டலம் கொண்டு வருதல் ஆகிய கோரிக்கைகள் நீண்ட காலமாக உள்ளது. இது எம்பி மருதராஜா இதுவரை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று பொதுமக்கள் குறை கூறியுள்ளனர். அதேபோல் அவரது அரசியல் கட்சியினரும் அவருடன் உள்ள அரசியல் கட்சியினரும் ரொம்ப இணக்கமாக எம்பி மருதராஜா அவர் இல்லை அப்படி என்று அரசியல்வாதிகள் தெரிவிக்கின்றனர். அதேபோல் அவர்களுக்கு பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சில திட்டங்கள் மட்டுமே அவர் செய்துள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். அவர் தத்தெடுத்ததாக கூறப்படும் பெரம்பலூர் அருகே உள்ள சிறுவாச்சூர் கிராமத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இதுவரை செய்யவில்லை. அவர் தத்தெடுத்த கிராமத்துக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் இதுவரை செய்யவில்லை என்று சிறுவாச்சூர் கிராம மக்கள் குறை கூறியுள்ளனர். அது மட்டுமல்லாது பொதுமக்கள் அதிகமான பேர் இதுவரை மருதராஜா எம்பி அவர்களை நான் பார்த்தது கூட இல்லை என்று இந்த தொகுதி முழுக்க கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து எம்பி மருதராஜா அவர்களிடம் நாம் சென்று அவர்கள் செய்த பணிகள் எவ்வளோ, கிடப்பில் போடப்பட்ட பணிகள் எவ்வளோ என்று இது குறித்து கேட்கலாம் என்று அவரை தொடர்பு கொண்ட பொழுது தனக்கு பணி வேலைப்பளு அதிகமாக இருப்பதன் காரணமாக என்னால் தற்போது பேட்டி கொடுக்க இயலாது என்று தொடர்ந்து கூறியுள்ளார். பெரம்பலூர் தொகுதியை மேம்படுத்துவதற்காக மருதராஜா எம்பிக்கு அளிக்கப்பட்டிருந்த அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை எவ்வளவு செலவு செய்தாரு, எதற்கெல்லாம் அவர் ஒதுக்கி இருந்தாரு, பல்வேறு விவரங்களுடைய அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, பார்க்கலாம். பெரம்பலூர் தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தினது மற்றும் பல்வேறு திட்டங்களுக்காக ஒதுக்குனதனுடைய அடிப்படையில் பெரம்பலூர் தொகுதி எம்பி மருதராஜா எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற விவரங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 20ற்கு 12 மதிப்பெண்களை மட்டும்தான் வாங்கியிருக்கிறாரு பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பி மருதராஜா. வாக்குறுதிகளை அவர் அளித்திருந்தார். பல்வேறு வாக்குறுதிகளை சொல்லி தான் அவர் பெரம்பலூர் தொகுதி மக்கள் கிட்ட வாக்குகளை கேட்டிருந்தார். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் அவர் நிறைவேற்றி இருந்தாரா? அதனுடைய அடிப்படையில் மக்கள்கிட்ட பல்வேறு கேள்விகளெல்லாம் கேட்டிருந்தோம். அதற்கு அவங்க அளித்திருக்கக்கூடிய மதிப்பெண்களை வாக்குறுதி நிறைவேற்றத்தினுடைய அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற விவரத்தில் பார்க்கலாம். பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மருதராஜா எம்பி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் அவருக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 25ற்கு வெறும் 5 மதிப்பெண்களை மட்டும்தான் எடுத்திருக்கிறார். திரு துரைக்கருணா, மக்கள் பல்வேறு கோரிக்கைகளோட தான் அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக பல்வேறு எம்பிக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய கோரிக்கையே நிறைவேறலையே அப்படிங்கிற ஒரு அழுத்தம் மக்களுக்கு இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி திமுகவுடைய கோட்டையாக இருக்கிறது. அவங்களுக்காகத்தான் அதிமுகவுக்கு அவங்க ஒரு வாய்ப்பு அளிக்கிறாங்க. இவங்களும் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு இதோட மனநிலையோடு தான் மக்கள் இருக்கிறாங்க. அரசியல் பொது வாழ்வுக்கு வருகிற யாராக இருந்தாலும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், குறைந்தபட்சம் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக 100க்கு 100% பணியாற்ற முடியலனாலும் ஒரு 80-90% பணியாற்றி இருக்கணும். அந்த மக்களை சந்திக்கணும், அவருடைய கோரிக்கை. திரு மருதராஜா அவர்களை பொறுத்தளவில் எல்லாமே ஃபெயில் மார்க் தான் வாங்கியிருக்கிறார்.
மருதுராஜா எம்பி வந்து மக்கள் மத்தியில் ஒரு பிரபல்யம் இல்லாதவராகத்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட சொல்றாங்க, எங்களுடைய எம்பி யாரும் நாங்கள் பார்த்ததில்லை, எங்களுடைய எம்பி வந்து எப்படி இருப்பாருன்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற கருத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் வந்து தவற விட்டுட்டாரா? மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு அப்படிங்கிறத தவற விட்டுட்டாரா மருதுராஜா? இல்லை, ஆக்சுவலாக ஒரு எம்எல்ஏவோ ஈவன் ஒரு கார்பரேஷன் கவுன்சிலரோ யாராக இருந்தால் கூட, ஒரு எம்பி எஸ்பெஷலி எம்பியாக இருந்தால் கூட உங்களுக்கு தொகுதி மக்களுடைய கான்டாக்டுக்கான அவசியம் வந்து தினசரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வச்சுக்கோங்க, இல்லை ஒரு அரசாங்க ஃபங்க்ஷன் ஆகட்டும், தனிப்பட்ட நபரோட திருமணம் ஆகட்டும், வேறொரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், அந்த எம்பி கண்டிப்பாக போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார். நீங்கள் அது போகும்பொழுது நீங்கள் மக்களுடைய ஒரு தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த எம்பி வந்து அந்த விதத்தில் கூட யாரையும் தொடர்பு கொள்ளாத இருந்திருக்காரோன்னு தோணுது. ஏன்னா அப்படியே அவர் போயிருந்தாருன்னா, ஒரு அரசாங்க ஃபங்க்ஷனுக்கோ இல்லை தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கோ போயிருந்தாருன்னா அந்த மக்களுடைய தொடர்புலேயே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தொகுதியை பார்வையிட்டு அளவில் 10க்கு 3 மார்க் தான் அவர் வாங்கியிருக்காரு. அவர் அப்போ வந்து மக்களுடைய ஒரு டச்சே இல்லாத இருந்திருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இடத்தை நம்ம பார்க்குறோம். அவர் வந்து தொகுதி நிதியை வந்து 20க்கு 12 மார்க் வாங்கினது மூலமாக முழுமையாக 70 கோடி ரூபாயை அவர் செலவழிக்கலன்னு தெரியுது இல்லையா? அப்போ அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு இல்லையா? அந்த தொகுதி நிதியை செலவழிக்காத போது அவருடைய செயல்பாடுகளில் வந்து நமக்கு வந்து ஒரு வேகம் இல்லைன்னு தெரியுதா இல்லையா? ஸோ அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். அவன் அந்த தொகுதிக்கு நிச்சயமாக தேவைகள் நிறைய இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு பெரிய தொகுதி, 3 மாவட்டங்களில் பரவி கிடக்கு. அந்த விவசாய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அங்கே அந்த விவசாயிகளுக்கு வந்து தேவையான விலை கிடைக்காது. அதுக்கான ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை நீ கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கூட வரலாம். பல ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஒழுங்காகவே இல்லைன்றதான் உண்மையான விஷயம். வேறு பல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் நீங்க செயல்படுத்தலன்னு சொல்லும் பொழுது மக்கள் உங்க மேல அதிருப்தியா தான் இருப்பாங்க. கண்டிப்பா மக்கள் அதிருப்தியா இருக்கிறாங்களா இல்ல மக்கள் மனநிறைவோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக எங்களுடைய செய்தியாளர் குழு அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பல்வேறு கருத்துக்களையும் கேட்டிருந்தோம். மக்கள் கருத்தாக அங்க இருக்கக்கூடிய பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மருதுராஜா எப்படியெல்லாம் தங்களுக்கு செயல்பட்டு இருக்கிறார் எம்பியாக அப்படிங்கிற விவரங்களை மக்கள்கிட்டே கேட்டிருந்தோம். மக்கள் என்ன மதிப்பெண்கள் அளித்திருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்தை முதல்ல பார்க்கலாம். இல்ல, எனக்கு கேட்டாலே விவசாயிகளை சந்திக்கல, விவசாயிகள் என்ன குறைன்னு கேட்கல, அதனால 0 மார்க் தான் தரலாம். ஏன்னா மார்க்குன்னு சொன்னா சிறந்த செயல்பாடுக்கு தான் மார்க் தரணும். யாரையுமே சந்திக்கல, நம்ம பார்லிமெண்ட் எம்பி ஆயிட்டோம்னு சொல்லி அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு இருந்தா எப்படி இது பண்றது? ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் நாங்க சொன்னோம், எல்லாம் எலெக்ஷன் நேரத்தில் வரும்போது மட்டும் அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல், சேலத்துக்கு ரயில் விடுறதா சொல்றாங்க. அது மாதிரி எல்லாம் சொல்றாங்களே தவிர என்னன்னு சொன்ன உடனே இவரு அதை சொன்னாரே தவிர செய்யல. ஆனா இப்ப மட்டும் அறிக்கை கொடுத்திருக்காரு. பார்லிமெண்ட் தேர்தல் வர நேரத்தில் நான் செஞ்சு தரேங்கிறாரு. யார் நம்புவாங்க? பதவி இருந்து முடியற நேரத்தில் 4 வருஷம் முடியறதுல இப்ப செஞ்சா எங்க செய்ய போறீங்க? பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு மருதராஜா அவர்கள் இந்த எம்பியான பிறகு அவர் செயல்படுத்துவதாக சொல்லியிருந்த திட்டங்கள் ஒரு 10ல் 5 கூட அவர் வந்து செயல்படுத்துகிறதாக தெரியல. சிறுவாச்சூரை தத்தெடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஊரை பற்றி ஒன்றும் ஒரு முழுமையான ஒரு முன்னேற்றம் இல்லை. ரெண்டாவது, இந்த தத்தெடுத்ததன் மூலம் வந்து எடுத்தாருன்னா அந்த பணியை சிறப்பாக செய்யணும். அதான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி சிறப்பாக இருக்கணும். ஆனால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காருங்கிறதே தெரிஞ்சுக்க முடியல. 10க்கு போகணும்னா வந்து மார்க் போடுற அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட அறிவு எங்க இருக்காருன்னு தெரியல. ஜெயிச்சுட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் அதிமுகவில் 2 பிளவுகளா இருந்தோன்னா அந்த கட்சி உட்கட்சி அரசியலை பார்க்கறது என்னன்னு சேர்ந்து மக்களோட பிரச்சனையோ மக்களோட சந்திப்போ, மக்களை வந்து என்னைக்கு சந்திக்கலாம் அப்படிங்கிற அந்த நேரத்தை கூட அவர் ஒதுக்கல. அப்படியே அவர் வந்து சந்திக்கனாலும் திருச்சி போக வேண்டிய அந்த அலுவலகம் திருச்சியில் இருக்கு. அப்ப என்னன்னா இங்க என்ன செஞ்சிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் அவர் பட்டியலிட்டு நாங்க மார்க் போடுறோம். மார்க் போடுற தகுதியா என்னன்னா யோசிக்க வேண்டியதா இருக்கு. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி எம்பி மருதுராஜாவிற்கு மக்கள், நாடாளுமன்றத்தை சேர்ந்த வாக்காளர்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் வழங்கியிருக்கிறார் அவருடைய செயல்பாடுகளுக்கு பார்க்கலாம். பெரம்பலூர் தொகுதி மக்கள் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருந்தாங்க, எதெல்லாம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது, எதெல்லாம் நிறைவேற்றப்படலை, அவங்களுடைய மனநிலையினுடைய அடிப்படையில் அவங்களுடைய எம்பி மருதுராஜாவிற்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னா 10ற்கு வெறும் 3 மதிப்பெண்கள் தான் வழங்கியிருக்கிறாங்க மக்கள். திரு துரைக்கருணா,
மக்கள் வெறும் 3 மதிப்பெண்கள் தான் வழங்கியிருக்கிறாங்க. திரு பிரியன் முன்னாடியே சொன்னது போல மக்கள் கிட்ட அந்த மதிப்பை வந்து இழந்துட்டாரா? நிச்சயமாக நம்ம இதை அப்படி தான் பார்க்கணும். பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பி மருதுராஜா ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுடைய அடிப்படையில் 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் ஒட்டுமொத்தமாக வாங்கியிருக்கிறாரா அப்படிங்கிற விவரத்தை தான் அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம். நாடாளுமன்ற செயல்பாடுகள், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, இது எல்லாத்தினுடைய அடிப்படையிலையும் 100க்கு பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பி மருதுராஜா எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற விவரத்தை தான் பார்க்க இருக்கிறோம். 100க்கு 39 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு மருதுராஜா எம்பி. பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பி மருதுராஜா 100க்கு 39 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு வரைமுறையிலையும் அவர் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு, ஒட்டுமொத்த மதிப்பெண் என்ன அப்படிங்கிற விவரத்தை முழுசா இப்ப பார்க்கலாம். ஆர்பி மருதுராஜா எம்பி வருகை பதினுடைய அடிப்படையில் 10க்கு 7 மதிப்பெண்களும், தமிழகத்திற்காக குரல் எழுப்பியதனுடைய அடிப்படையில் 15க்கு 6 மதிப்பெண்களும் வாங்கியிருந்தார். நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் 10க்கு 3 மதிப்பெண்களும், தொகுதியை பார்வையிட சென்றதனுடைய அடிப்படையில் 10க்கு 3 மதிப்பெண்களையும் வாங்கியிருந்தார் பெரம்பலூர் எம்பி ஆர்பி மருதுராஜா. அதே போல தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தினதனுடைய அடிப்படையில் 20க்கு 12 மதிப்பெண்களும், வாக்குறுதியை நிறைவேற்றினதனுடைய அடிப்படையில் 25க்கு 5 மதிப்பெண்களையும் வாங்கியிருந்தார். மக்கள் தங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் எவ்வளவு நிறைவேற்றி இருந்தாரு, அவங்கள எவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் மக்கள் மதிப்பு அளிச்சிருந்தாங்க. மக்கள் மதிப்பெண்ணாக 10க்கு 3 மதிப்பெண்களை வாங்கியிருந்தாரு ஆர்பி மருதுராஜா. ஒட்டுமொத்தமாக 100க்கு 39 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு பெரம்பலூர் எம்பி ஆர்பி மருதுராஜா. திரு பிரியன், 100க்கு 39 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு மருதுராஜா எம்பி. திமுகவினுடைய அமைச்சராக இருந்தவங்களை எல்லாம் தாண்டி திமுகவிற்கு 2வது இடம் 2014 கொடுத்திருக்கிறாங்க மக்கள். அவங்களெல்லாம் தாண்டி தான் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தங்களுடைய எம்பியாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனால் செயல்பாடுகள், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு எல்லாத்துலேயுமே வெறும் ரொம்ப கம்மியான மார்க் தானே வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை வந்து அவர் சரியாக பயன்படுத்தலைன்றது தான் இந்த ஒட்டுமொத்த மதிப்பீடுலேருந்து நம்ம பார்க்குறோம். பல்வேறு பார்லிமெண்ட்ரி செயல்பாடில் கேள்வி கேட்குறதாகட்டும், விவாதங்களில் பங்கு பெறுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள், அட்டண்டன்ஸ் ஆகட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மக்களோட உள்ள தொடர்பு, வாக்குறுதி நிறைவேற்றம், தொகுதி நிதி மேம்பாடு, இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒட்டுமொத்தமாக வந்து அவர் வந்து இந்த மாநில தேசிய சராசரிக்கு கீழேயும், அதே சமயம் மக்களுடைய அதிருப்திக்கு ஆளான ஒரு நிலையிலேயும் தான் அவர் வந்து செயல்பட்டுருக்காருன்றதை நம்ம இப்போ பார்க்குறோம். அதோட விளைவு தான் 100க்கு 39 மார்க் அவர் வாங்கியிருக்காரு. தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை ஜெயலலிதா செல்வாக்கினால் அந்த தொகுதியில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கிடைத்த வாய்ப்பை அவர் இந்த 4 வருட காலங்களில், இனிமேல் 6 மாத காலத்தில் அவர் என்ன பயன்படுத்துவார்னு தெரியாது, இந்த 4 வருட காலங்களில் வந்து ஒரு முத்திரை பதித்தார் போல எங்கள் எம்பி இதை செய்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் அவர் செய்யலை அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த அதிர்ச்சியும் தரலை. ஏன்னா பல எம்பிக்களோட செயல்பாடுகள் அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். திரு மருதுராஜா எம்பி கட்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தலைமை வந்து சரியாக லீட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? நீங்க வந்து சரியாக செயல்பட்டாதான் அடுத்த எலெக்ஷன்ல நம்ம போய் அங்க ஓட்டு கேட்க முடியும் அப்படிங்கிற அந்த லீடை வந்து அதிமுக தவறி விட்டதா? இல்லை, நிச்சயமாக அது தவறுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா செயற்குழு பொதுக்குழு நடந்தாலும் சரி, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமானாலும் சரி, கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டமானாலும் ஒவ்வொரு முறையும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க, நான் ஒருத்தி மட்டுமே உழைச்சி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு, அப்படியே சொன்னாங்க, நான் வந்து ஒருத்தி மட்டுமே பண்ண முடியாது, அந்தந்த பகுதிகளில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கணும், நீங்கள் நேரடியாக களத்தில் இறங்கி பணிகளை செய்யுங்க அப்படிங்கிறதான் ஒவ்வொரு முறையும் அவருடைய அறிவுரையாக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நாடாளுமன்ற செயல்பாடுகளில் ஒரு குறுக்கீடு அல்லது தடைகள் இருந்திருக்கலாம். ஆனால் மக்களுக்கான நிதி ஒதுக்கீடையோ, மக்களை சந்திப்பதிலேயோ, மக்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலேயோ எந்த தடையும் இருக்காது. ஆக இவர் தன்னை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கான செயல்பாடுகளில், நாடாளுமன்ற செயல்பாடு தனியாக இருக்கட்டும், அது வேறு விஷயம், ஆனால் தன்னை தேர்ந்தெடுத்த மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் அவளை சந்திப்பதிலே மிகப்பெரிய சுணக்கம் இருந்திருக்கு.
அந்த வகையில் தான் இது. இப்போ இது தனிப்பட்ட மருதராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, இழப்பாக தான் பார்க்குறோம். இல்லை, எனக்கு எழுற சந்தேகம் என்ன அப்படின்னா, இது அதிமுகவை மட்டும் பாதிக்குமா, இல்லை அதிமுகவினுடைய கூட்டணியில் யாராவது அந்த இடத்துல போட்டிட்டாங்கன்னா அவங்களையும் பாதிக்குமா? இல்லை, நிச்சயமாக நான் அதுதான் சொன்னேன். கூட்டணியினுடைய பலம், வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அதுவும் இந்த கட்சியினுடைய இப்போ ஆட்சி கட்சியாக இருக்கிற அதிமுகவினுடைய செயல்பாடுகள் இதுவுமே நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். என்னென்னா, இந்தியா முழுமைக்குமே இப்பொழுது மாநில கட்சிகளினுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாயிடுச்சு. இங்கே பிரதான கட்சியாக இருக்கிற திமுக, அதிமுக யார் அதிகபட்ச எம்பிக்களோடு போய் மத்திய அமைச்சரவை இடம்பெற்றால் யாருக்கு நன்மை என்கிற ஒரு பார்வையும் நிச்சயமாக இருக்கும். அப்படி வருகிற பொழுது இந்த அதிமுக கூட்டணி அல்லது அதிமுக தனித்து என்று வருகிற பொழுது திமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமையுமே என்றால் நிச்சயமாக வெற்றி அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு அவர்கள் அமைக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இந்த வெற்றி தோல்வி நிச்சயமாக தீர்மானிக்க முடியும். கண்டிப்பாக அந்த வெற்றி தோல்விகள் எல்லாம் பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த யார் யாருக்கெல்லாம் வேட்பாளர்களாக நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விவரங்களை தான் அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக திமுகவிலிருந்து யார் யாருக்கெல்லாம் வேட்பாளராக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம். முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த திரு ஆர் ராசாவிற்கு பெரம்பலூர்ல நிற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வருகிறது. அதே போல அரியலூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக தற்பொழுது இருக்கக்கூடிய எஸ் சிவசங்கருக்கு அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல மாவட்டத்தினுடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய தழுதாளி பாஸ்கருக்கு பெரம்பலூர்ல எம்பி சீட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கட்சியினுடைய வட்டாரங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. அதே போல கடந்த 2014 தேர்தலில் போட்டியிட்ட தங்க துரைராஜுக்கும் அங்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய சார்பில் பெரம்பலூர் தொகுதியில் யார் யாருக்கெல்லாம் வேட்பாளராக நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு விவரங்களை பார்க்கலாம். தற்போதைய எம்பியான திரு ஆர்.பி. மருதராஜாவிற்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. முன்னாள் அமைச்சராக இருந்த திரு என்.ஆர். சிவபதிக்கு அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம்னு சொல்லப்படுகிறது. அதே போல தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ரத்னவேலுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படலாம். அடுத்ததாக பாஜகவினுடைய கூட்டணியில யார் யாரெல்லாம் அல்லது பாஜகவினுடைய சார்பாக யார் யாரெல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். பெரம்பலூர் தொகுதியில கடந்த முறை பாஜகவினுடைய கூட்டணியில இருந்து போட்டியிட்ட திரு பச்சமுத்துவிற்கு அங்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வருகிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில காங்கிரஸ் சார்பில் யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு விவரத்தை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளராக இருக்கக்கூடிய கிறிஸ்டோபர் திலக்கிற்கு அங்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. திரு துரைக்கருணா, பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருச்சியிலிருந்து 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதே போல பெரம்பலூர் தொகுதி இருக்கிறது. அந்த இடத்துல திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னும் நம்ம பல்வேறு இதில் பார்த்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அங்கு யாருக்கு வேட்பாளருக்கு அதிக அளவு சான்சஸ் இருக்கு, ஏன்னா அது இப்போ தனி தொகுதி இல்லை அப்படிங்கிற பேஸையும் நம்ம வைத்து பார்க்கணும். நிச்சயமாக அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர் ராசாவை முன்னிலைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. ஏன்னா அது பொது தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளும் தவிர்த்து அந்த மாவட்டத்திலும் தமிழகம் முழுவதுமே இன்று முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய ஒரு திமுகவினுடைய ஒரு பிரதான நட்சத்திர வேட்பாளராக ஆர் ராசாவை பார்க்குறாங்க. ஏற்கனவே அது திருச்சி பொது தொகுதியில் ஜெயலலிதா அவர்கள் தலித் எழில்மலையை நிறுத்தி வெற்றி பெற்று அங்கே மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றார். அவர் பொது தொகுதியிலையும் இந்த மாதிரி இந்த தனித்தொகுதி வேட்பாளர்களை அந்த எஸ்சி வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னுதாரணம் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஆர் ராசாவை நிறுத்துகிற பொழுது வெற்றி வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்று அவர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றதுனால தனித்த செல்வாக்கு என்பதும் கட்சி செல்வாக்கு என்பதும் கட்சி கூட்டணியினுடைய பலம் என்பதும் அவருக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே போட்டியிட்ட வேட்பாளர்கள் மற்றவர்களை விடவும் பரிசீலனையில் இவர் முதலிடத்தில் இருப்பார்
கட்சி வந்து இப்போ பிரதான வெற்றி தான் அவங்களுடைய இலக்கு என்கிற அடிப்படையில் அந்த மாதிரியான இருக்கு. ஜெயலலிதா எடுத்த அந்த மாதிரியான ஒரு முடிவை இப்ப இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் எடுப்பாரு நம்பலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அதன் செயல் தலைவராக இருந்து தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து அவர் ஒரு பெரிய பலப்பரீட்சையாக தான் எடுத்துக்கணும். தமிழகத்தில் நாங்கள் ஒரு ஆகப்பெரிய கட்சியாக முன்னணி கட்சியாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்களை மிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் போடுவாங்க. அப்படி வருகிற பொழுது காங்கிரஸுக்கு அங்கே இடம் இல்லை. காங்கிரஸ் கடந்த தேர்தலில் தனித்து போட்டிட்டதுனால நீங்கள் கிறிஸ்டோபர் சொன்னீங்க. அங்கு கூட்டணி என்று வருகிற பொழுது காங்கிரஸ் வேறு ஏதாவது ஒரு தொகுதி தான் அவங்களுக்கு கிடைக்கும், அங்கே வந்துடும். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் நிச்சயமாக இவருடைய மதிப்பெண்கள் செயல்பாடுகள் என்பதையெல்லாம் பார்க்கிற பொழுது வரதராஜாவுக்கு நிச்சயம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆராசாவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, எஸ் சிவசங்கருக்கெல்லாம் நம்ம பேசும்பொழுது. ஆனால் கடந்த 2014 மக்களவை தேர்தலில் திமுகனுடைய சார்பில் போட்டிட்ட சீமானூர் பிரபுவனுடைய வாரிசுகள் யாருக்காவது இந்த தடவை வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா அவர் வந்து இப்போ இல்லை. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய செல்வாக்க திமுக மறுபடியும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை ஆராசாவுக்கு அங்கே கிடைக்கல அப்படின்னா சீமானூர் பிரபுவினுடைய வாரிசுகளுக்கு யாருக்காவது அங்கே வாய்ப்புகள் இருக்குமா? இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 2009 வந்து இது பொது தொகுதி ஆன பிறகு தான் ராஜா நீலகிரிக்கு போகிறார். ஸோ அங்கே போய் 2009 அவர் அங்கே வின் பண்ணுறாரு, அந்த தொகுதிக்கு பணிபுரிகிறார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நெப்போலியன் வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2016 அதிமுக வின் பண்ணிட்டாங்க. முக்கியமான பிரச்சனை என்னென்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழலில் கொங்கு பெல்ட் அதை ஒட்டினா மாதிரி இருக்கிற நீலகிரி தொகுதி வச்சுக்கோங்களேன், அதில் அதிமுகவுக்கான செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இபிஎஸோட அந்த இன்ஃப்ளூயன்ஸு நம்ம அதை அவ்வளோ சீக்கிரம் ஒதுக்கி தள்ள முடியாது. கொங்கு பெல்ட்டு அதை ஒட்டினாமையாக நீலகிரியோட சில பகுதிகள் வந்து பிளைன்ஸ்லேயும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் ராஜா மறுபடியும் அங்கே போயிட்டு ஒரு டஃப்பான கண்டஸ்ட்டை சந்திக்கிறதுக்கு பதிலாக பெரம்பலூர்லேயே அவர் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள், இது வந்து அவருக்கு வந்து ஒரு சேஃப் கான்ஸ்டியூன்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அவர் வந்து இது தனி தொகுதியாக இல்லாட்டி கூட அவர் இங்கே நின்று வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அவர் கண்டிப்பாக வந்து பெரம்பலூருக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அவர் பெரம்பலூரில் நிற்பார். ஆனால் என்ன பிரச்சனைன்னா அவருக்கு என்ன வரும்னா இங்கே வந்து அதிமுக பெரம்பலூரில் அதிமுக யாரோட கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி வச்சுக்கோங்க, மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜக சார்பில் மறுபடியும் பச்சைமுத்து நிற்கிறார் வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக ஆராஜாவுக்கும் அவருக்கும் உள்ள கண்டஸ்ட் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகம் தான் திரு பிரியன் சொன்னாரு சேஃப் கான்ஸ்டிட்யூன்சியா அவர் வந்து பெரம்பலூரை வந்து சூஸ் பண்ணுவாரு அப்படின்னா அதான் சொல்றேன். அடுத்த லைன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க. அப்படி ஒரு ஸ்டஃப் கண்டஸ்டா இருந்தா கூட அதுலயே ராஜாவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. என்ன வந்து நீங்க 6 சட்டமன்ற தொகுதியில 3 தொகுதி ஜெயலலிதாவுடைய நல்ல செல்வாக்கு இருக்கிற சமயத்துல கூட அந்த 6 சட்டமன்ற தொகுதியில 3 திமுக வந்திருக்கு. இப்ப நிலைமை வந்து மாறி இருக்கு, அதிமுக பிளவுபட்டு இருக்கு, ஜெயலலிதா இல்லைன்றதை பார்க்கும்பொழுது நிச்சயமா ராஜா அந்த கடுமையா இருந்தா கூட ராஜாக்கான செல்வாக்குன்றது கொஞ்சம் ஒரு எட்ஜ் அதிகமாக தான் இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஈவன் பச்சைமுத்து கண்டெஸ்ட் பண்ணால் கூட ராஜாக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ திமுகவான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது. ராஜாவுக்கு மட்டுமே தான் இது அப்ளை ஆகும். சிவசங்கர் வந்து அது அப்ளை ஆகாது. சிவசங்கர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா அவர் அரியலூர் மாவட்ட செயலாளர், பக்கத்து மாவட்ட செயலாளரை கொண்டு இங்கே பெரம்பலூர் தொகுதியில் போடுவாங்களான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் மற்ற நீங்கள் சொல்கிற அந்த பாஸ்கர், தங்கத்துரைராஜ் இவங்களெல்லாம் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு சோதனை பண்ணுவாங்களா திமுகன்றது அதுவும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு சீட்டு கிடைக்கிற இடம் அது ராஜா நின்னா கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற போது திமுக தலைமை ராஜாவை தான் தேர்ந்தெடுக்கும். நீலகிரியில் முபாரக்கு கொடுக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணலாம். திமுக மாவட்ட செயலாளரோ இல்லை அங்கே வேற யாருக்கா கூட அங்கே வந்து ஒரு சின்ன சந்தேகம் திமுகவுக்கு இருக்குது. போன 2009 திமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது ராஜா அங்கே கண்டெஸ்ட் பண்ணாரு. மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ராஜா கண்டெஸ்ட் பண்ணாரு. வெற்றி வந்து ஒரு அஷ்யூர்டாக இருந்தது அங்கே அஷ்யூர்டா. இன்னைக்கு வந்து எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் தேர்தலில் சந்திக்கும் போது நீலகிரியில் அந்த அளவுக்கு நீங்கள் இபிஎஸ்லாம் இப்போ இருக்கும்பொழுது அவருடைய செல்வாக்கு ஓரளவுக்கு அங்கே இருக்கும்பொழுது வெற்றி திமுக நீலகிரியில் திமுகவுக்கு வெற்றி என்றது கொஞ்சம் சந்தேகமான விஷயமா கூட இருக்கக்கூடும். ஸோ பெரம்பலூர் வந்து நம்ம திமுகவுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தொகுதி. ராஜா ஒரு நல்ல ஸ்டார் கேண்டிடேட்டு, அவரை போட்டு அங்கே வின் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் திமுக இறங்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகம். ஆனால் அதே சமயத்தில் பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத வைத்து பார்க்கும் பொழுது அதையெல்லாம் ஆராசாவுக்கான ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவாக திமுக பார்க்குமா? நிச்சயமா இது வந்து இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ இறந்து போனார் இல்லையா சீமானூர் பிரபுன்றவர், கிட்டத்தட்ட அவருடைய இறப்புக்கு வந்து திமுக தலைமை வந்து ஒழுங்கான ஒரு அஞ்சலி செலுத்தலை, இந்த மாதிரியான சின்ன சின்ன குறைகள்லாம் திமுக தொண்டர்கள் மத்தியில் அங்கே இருக்குது, லோக்கலில் இருக்குது. அவர் வந்து இந்த நீங்கள் அங்கே காவேரி சம்பந்தமாக ஸ்டாலின் ஊர்வலம் போகும்போது அவர் கூடயே போகிறாரு, அங்கேயே இறந்து போகிறார் கூட்டத்திலேயே. அந்த இறப்பை வந்து யாருமே கவனிக்கல.
அது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் அந்த இறப்பையே நோட்டீஸ் பண்ணாங்க. ஸோ சரியான ஒரு கவனிப்பு திமுகவில் என்ன ஒரு போட்டி போட்ட வேட்பாளருக்கே இல்லைன்னு ஒரு இது சின்ன விஷயமா தெரியும். ஆனால் அந்த காஸ்ட் டாமினேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய அளவில் பேசப்படும். முத்தரையர் சமூகத்திலேயோ இல்லை ஒரு சார்ந்த சமூகத்திலேயோ பேசப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தலித்துன்ற ஒரு அடையாளம், இப்போ ராஜாவை வந்து நீங்கள் தலித் அடையாளத்தோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த ஜாதி கணக்கு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக அங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இத்தனை காலகட்டத்தில், இத்தனை வருஷ காலகட்டத்தில் ராஜா வந்து எதையும் தாண்டி வந்து ஒரு இடத்த வந்து அங்கே பிடிச்சிருக்காரு. அந்த சாதி கணக்கு, இந்த சமூக கணக்கு அப்படிங்கிற அந்த காஸ்ட் பாலிடிக்ஸை வந்து திமுக அதிகமாக பார்த்தது அப்படின்னா சிவசங்கருக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்கத்தானே செய்யும். இல்லை, சிவசங்கர் வேற ஒரு மாவட்டமே சேர்ந்தவர் ஆகிட்டார். அவர் இந்த மாவட்டத்திலேயே இல்லை. அவர் அரியலூர் மாவட்டம் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கார் அவர். அதனால் அவருக்கான வாய்ப்புகள் கிடையாது. ராஜா வந்து இந்த ஜாதிகளையும் தாண்டிய ஒரு வேட்பாளரா, ஏன்னா திமுக இப்போ இந்த ஜாதி காம்பினேஷன் இதுல இருக்க இந்த ஜாதி திமுகலையும் இந்த ஜாதிகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா. இந்த தலித் ஆகட்டும், அது முத்தரையர் ஆகட்டும், இல்லை வன்னியர் ஆகட்டும், இல்லை ரெட்டியார் ஆகட்டும், அது அங்கே இருக்கிற திமுகவில் இருக்கிறவங்களும் அதில் இருக்காங்க இல்லையா அந்த காஸ்ட்ல. ஸோ இவர்களோட ஆதரவு கண்டிப்பாக ராஜாவுக்கு இருக்கும். ஏன்னா அவருடைய இத்தனை வருட கால அரசியலில் இந்த தலித்தையும் தாண்டி ஒரு முக்கியமான இடத்த வந்து அந்த தொகுதியில் பெற்றிருக்காருன்றது அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். அது அதிமுகவில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்போது எம்பி மருதராஜாவுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதாக நம்ம போன சுற்றுகள் எல்லாம் பார்த்தோம். ஆனால் அதே கான்ஸ்டிட்யூன்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்னம்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டி ராமச்சந்திரன் ஆகட்டும், பெரம்பலூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் ஆகட்டும், நல்லா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சட்டமன்ற உறுப்பினராக எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல இடம் பிடித்திருக்கிறாங்க அப்படின்னு சில மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? இப்போ திரு மருதராஜா அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது கட்சி மட்டத்திலையும் பெரிய அளவில் ஆதரவு இருப்பதாக தெரியவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினராக அவருடைய செயல்பாடு, மக்களுடைய அணுகுமுறைகள்லையும் அவர் தோல்வி கண்டிருக்கிறார். இப்படி ஒரு பின்னடைவு நிலையில் இருக்கிற ஒருவரை மீண்டும் வேட்பாளராக களத்தில் ஒரு விஷப்பரீட்சையை செய்வாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். இப்போ திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி சார்பில் ஆசா அங்கே வந்து பெரம்பலூரில் வேட்பாளராக நிறுத்தப்படுறாங்க அப்படின்னு நம்ம சும்மா ஒரு அசம்ஷனுக்கு வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன். ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டண்டா அவர் இருப்பாரு. அப்படின்னா அவரை விட மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கண்டெஸ்டண்டா இவங்க ஒரு அதனால தான் நான் சொல்ல வந்தேன். 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணி, பாசறை, பேரவை போன்ற அமைப்புகளில் மாநில அளவில் இருந்த கல்வி அமைச்சராகவும் பணியாற்றிய என்ஆர் சிவபதி அந்த பகுதியில் ஓரளவுக்கு பிரபலமானவர். அதே மாதிரி அடுத்த நிலையில் இன்று இருக்கிற மாநிலங்களவை உறுப்பினரை திரும்ப மக்களவைக்கு கொண்டு போகவாங்கிறது அவர் சந்தேகம்தான். திமுக விர்சஸ் அதிமுக அந்த போட்டி இருக்குமா, அல்லது திமுக விர்சஸ் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி இந்த போட்டி இருக்குமா? இல்லை, நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பச்சைமுத்து கேண்டிடேட்டாக வர வச்சுக்கோங்க, அது போட்டி கடுமையாக தான் இருக்கும். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. பட் அப்பவும் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். அமமுகவோட அந்த செல்வாக்குன்றது பெரம்பலூர் தொகுதியில் எப்படி இருக்குன்றது எலெக்ஷன் தான் அதை சொல்லி ஆளுமே. தனியாக நின்னாலோ இல்லை கூட்டணியில் நின்னாலோ ஒரு வேட்பாளரை போட்ட பிறகு சொல்ல முடியும். இப்போ இருக்கிற லெவலில் அந்த இப்போ எக்ஸாக்ட்லி அந்த தொகுதியில் அமமுகவோட செல்வாக்கை கணிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல கட்சி 2ஆக பிளவுபட்டுறதுக்கான அந்த விசுபிளாக நமக்கு தெரியல சரியா. ஸோ எப்படி தொண்டர்கள் எப்படி பிரிஞ்சிருக்காங்க, மக்கள் யார்கிட்ட இருக்காங்கன்னு தெரியல. இப்போ இருக்கிற எம்பிக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும்ன்றது நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க. இப்போ இருக்கிற எம்பி வந்து இந்த கட்சி பிளவுபட்ட போது ஓபிஎஸ் தரப்பில் இருந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம ஸோ அவர் தொடர்ந்து வந்து ஓபிஎஸோட அனுதாபியாக தான் அவர் கருதப்படுறதையும் நம்ம பார்த்தோம். அப்படியே இந்த அதிமுக தனியாக நின்று அதிமுகவுக்கு அந்த இடத்த வந்து அப்போ யார் கேண்டிடேட்னா ஓபிஎஸோட இன்ஃப்ளூயன்ஸில் இவரே மறுபடியும் கேண்டிடேட்டாக வரலாம். யார் யார் வேட்பாளர்களாக அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விவரங்களையும் நம்ம அடுத்தடுத்து தேர்தல் நகர்வுகள், அரசியல் நகர்வுகள் இருந்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை நியூஸ் 7 தமிழோடு இங்கே அரங்கத்துக்கு வந்து பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி திரு துரைக்கண்ணா மற்றும் திருப்பிரி. இத்தோடு இன்றைய பார்லிமெண்ட் பராக் நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இன்றைக்கு பெரம்பலூர் தொகுதியினுடைய எம்பி மருதராஜா மற்றும் யார் யாரெல்லாம் அடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற வேட்பாளர்களாக நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் பார்த்தோம். இத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். தொடர்ந்து உங்களுடைய தொகுதியினுடைய எம்பிக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் தவறாமல் பாருங்கள் பார்லிமெண்ட் பராக் நிகழ்ச்சி.